இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி செடி ஒவ்வொரு ஸ்டேஜஸாக பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற விதைய போட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நார்மலாக தக்காளி இருக்கும் இல்லையா, அதுலேருந்து விதை எடுத்து போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 20-25 டேஸ் ஆன நாற்று, தக்காளி நாற்று இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் கிட்ட ஆன ஒரு அடி செடி, தக்காளி செடி. ஒரு அடியிலே பாருங்கள், நல்லா தக்காளி வந்துட்டு மொட்டு வச்சுருக்கு, தெரியுதுங்களா? நிறையாவே வச்சுருக்குது. உள்ளேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறையா மொட்டு வந்து இதில் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இது வந்து சின்ன பாட்டில் தான் இருக்குது. நான் இது வந்து பாட்டு மாற்ற போகிறேன். இருந்தாலுமே ஒரு அடியிலே வந்துட்டு நல்லா நமக்கு காய வச்சுருக்கு. ஒரு செடி தான் இருக்குது, அதனால் நமக்கு நல்லா வந்துட்டு மொட்டு வச்சுருக்கு. இது வந்து இன்னும் மஞ்சள் கலர் பூவாக மாறும். அதுலேருந்து குட்டி தக்காளி வந்து நம்மளுக்கு வரும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி செடி வந்து நம்ம இதில் வச்சுருக்கோம். ஆக்சுவலி இந்த பாட்டுக்கு 1 தான் வைக்கணும். நமக்கு வந்து 3 செடி வளர்ந்துருச்சு. செடியை பிச்சு போட மனசு இல்லை, அப்படியே விட்டுட்டோம். வருதா என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி. ஸோ பாருங்கள், இதில் பூ வச்சுருக்கிறது தெரியும். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு வரும். இந்த ஒரு செடியில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சுருக்குன்ட்டு. இதில் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே மொட்டுக்கள் வச்சுருக்கு. இந்த சைடு அப்படியே கீழே பாருங்கள், இந்த தக்காளி பூச்சி இதெல்லாம் வாடி இப்போ உளுந்துடும். இது உளுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஃப்ளவர்ஸ் வந்துட்டு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர்ஸ் வரும், அதுக்கப்புறம் இப்படி காஞ்சிடும். அது உதிர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தக்காளி வந்துட்டு வரும். ஃப்ளவர்ஸ் தெரியும். அதுக்கு பக்கத்து செடியிலையும் பாருங்கள் பூ வச்சுருக்கு. இங்கேயும் பாருங்கள் நிறைய மொட்டு வச்சுருக்கு. இங்கேயும் நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து காஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ எஸ், இந்த செடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா மொட்டு வந்து வச்சுருக்கு. இந்த பட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் ஒரு செடி மட்டும் இதில் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்துட்டு அறுவடை பண்ணலாம். நான் 3 செடி வச்சுமே 3 செடியிலையுமே நல்லா பூ பூத்து வந்திருக்கு. அடுத்து இது வந்துட்டு எவ்வளோ தக்காளி கொடுக்குது, எந்த அளவுக்கு கொடுக்குதுன்றதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.